இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். பார்க்கலாமா? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆன் விச் டிவைடிங் 1657 and 2037 leaves a remainder 6 and 5 respectively. ஸோ ஏதோ ஒரு நம்பரால், அதாவது அது வந்து பெரிய நம்பராக இருக்கணும். இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர், இதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்லேயே கிரேட்டஸ்ட் நம்பரால் இதை டிவைட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுறப்போ 6ம், செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 5ம் வரணும். ஸோ இந்த செம்ம கொஸ்டின் ஒரு டிவிஷன் கூட தொடாமல் ஆன்சர் பண்ணலாம். பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முதல்ல இந்த ரிமைண்டர்ஸை தள்ளி விட்டுறலாம். ஏன்னா ஸோ இப்போ டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வரும்னு கணக்கு. எதுக்கு? இதை அந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு நம்பர் கிடச்சிரும். ஸோ அதை டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0 வரணும். ஸோ 1657லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 1651. சரி, ஒரு நம்பர். ரெண்டாவது நம்பர் 2037லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 2032. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆன் விச் டிவைடிங்னு வந்துட்டாலே இவங்களால் சுற்றி உழைச்சி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இவங்க 2 பேரோட HCF, அதாவது இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் கழிச்ச பிறகு ஒரு நம்பர் வரும்ல, அதோட HCF-ஐ கண்டுபிடின்றது தான் இப்படி சுற்றி உழைச்சி சொல்கிறாங்க. ஈஸியாக பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பராக எடுப்போம். நமக்கு என்ன தெரியும்னா இந்த 4ல் 1 தான் ஆன்சர். கரெக்டாக? ஸோ அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பராக எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 95. 95ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அதோட லாஸ்ட் யூனிட் டிஜிட்ஸ் யார்? யூனிட் டிஜிட், கடைசி டிஜிட்டு ஒன்று 5ஆக இருக்கும், இல்லை 0வாக இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 95 ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்து லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 254. 254ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, லாஸ்ட் யூனிட் டிஜிட்டு ஈவனாக தான் இருக்கும். நீங்களே பாருங்களேன், 4 டேபிள்னா 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20. ஸோ யூனிட் வந்து இவனுக்கு எப்படி வரும்னா 0 2 4 6, அவ்வளோதான் 8, இப்படி தான் வரும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த யூனிட் நம்பரில் ஈவன் மட்டும் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இவனும் கிடையாது, இவனும் கிடையாது. ரைட். ஸோ அடுத்து யார் இருக்கா? 381. ஸோ 381 எடுக்கலாம். இங்கேயும் லாஸ்ட்டில் 1 வருது, அப்போ கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்க மாதிரி தெரியும். ஸோ 381 16 வெளில எடுத்துக்கோங்க, 1651 உள்ளே எடுத்துக்கோங்க. டிவைட் பண்ணி பாருங்கள். பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை எடுத்துப்போம். ஆனால் இங்கே பார்த்தா 381 இருக்குது. ஸோ அந்த 161 வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா 1651. லாஸ்ட் டிஜிட் 1 வர மாதிரி இருக்கணும். 381ஓட 0லேருந்து 9 வரைக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான் இங்கே போட போகிறோம். ஏன்னா 10 போட்டிங்க அப்படின்னா 3810 ஆகிடும். இந்த டேர்மோட கூடிடும். ஸோ 1 தவிர 1 வராது. ஏன்னா 381 into 1 போட்டிங்கன்னா 381 தான் வரும். ஸோ 2லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் போட்டாலும் லாஸ்ட் டிஜிட் 1 வர போகிறது கிடையாது. ஸோ 381 1651 ப்ராப்பராக டிவைட் பண்ணவே போகிறது கிடையாது. ஸோ இப்போ ஃபைனலாக யார் இருக்கா? 127 தான் இருக்கும். அப்போ அவன் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேணா, இல்லை எங்களுக்கு டைமெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி கேம்லிங்லாம் நான் ஆட விருப்பம் இல்லை, நான் செம்ம செஞ்சே ஆவேன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஈஸியான வழி இருக்குது. கொடுத்துருக்க இந்த 2 நம்பர்ஸ்லேருந்து ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸை கழிச்சிருங்க. அதோட முக்கியம், ரெஸ்பெக்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா என்னென்னா, முதல்ல வர்றவன் முதல்லக்கு, ரெண்டாவது வர்றவன் ரெண்டாவதுக்கு அப்படின்றத குறிக்கிறதா ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க இந்த மாதிரி வர 2 நம்பர்ஸ்க்கு உட்காந்து HCF கண்டுபிடிச்சிக்கோங்கப்பா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.